ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். ஆந்திராவில் இருக்கக்கூடிய யாகந்தி உமா மகேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம். வாங்க கோவிலை பற்றிய வரலாறு பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது நித்திய அன்னதான கூடம். தினமுமே பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானங்கள் சிறப்பான முறையில் நடைபெறுது. மிகவும் சுவையாகவும் இருந்தது. அதுதான் சிறப்புக்குரிய அம்சம். இங்கேருந்து நம்ம மலை மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு 50 படி ஏறணுன்னா சிவபெருமானை தரிசிக்கலாம். இந்த இடத்துல பெருமாள் ஆலயம் அமைக்கிறதுக்காக அகத்திய முனிவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதியிலே நின்றுடுச்சு. வாங்க நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம். அகத்திய முனிவர் இங்கே தவம் இருக்கும் பொழுது காகங்கள் ரொம்பவே தொல்லை பண்ணிச்சு. உடனே இந்த இடத்துல எப்பயுமே காகங்கள் வரக்கூடாதுன்னு ஒரு சாபமிட்டார். இதனால் இங்கே சனீஸ்வர பகவானும் வரமாட்டாராம். வாங்க இந்த படி ஏறி போயிட்டு உள்ளே இருக்க குளத்தை பார்ப்போம். இந்த குளத்துக்கு நீர் வர்றது எப்படி வருதுன்னுட்டு ரொம்பவே அதிசயமாக இருக்குது. இந்த படி ஏறி போயிட்டு முதல்ல நம்ம குளத்தை பார்ப்போம். அப்புறம் ஒரு 50 படி ஏறி போயிட்டு சிவபெருமான் ஆலயத்தை பார்ப்போம். ஸோ இங்கே நாங்கள் எட்டி பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு எங்களுக்கு. வாங்க நீங்களும் வந்து பாருங்கள். ரொம்ப அவ்வளோ சுத்தமாக இருக்குது. தண்ணி நந்தி வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இன்னொரு வழியாக வெளியிலையும் போயிட்டே இருக்குது. இதை மாதிரி தொடர்ந்து வர்றதால இந்த குளத்தில் இருக்க நீர் பார்த்திங்கன்னா நல்லா தூய்மையாகவே இருக்குது. குளம்னா நம்ம நீர் தேங்கியபடி இருக்கிறத தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த யாகந்தியில் நந்தி வாயில் வரக்கூடிய நீர் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வலது கை பக்கம் இருக்குது. இடது கை பக்கம் ஒரு 4 துவாரங்கள் இருக்குது. அது ஓவர்ஃப்ளோ ஆனவுடனே அப்படியே வெளியில் போயிடுது. இதை மாதிரி சுழற்சியாக நடைபெறும் பொழுது அந்த நீர் பார்த்திங்கன்னா தூய்மையாகவே இருக்குது. எவ்வளோ மக்கள் வந்தாலும் திருப்பி திருப்பி அந்த தண்ணி தூய்மையாக இருக்கிறதால ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இந்த அமைப்பு. முக்கியமாக இந்த சிலைகள் ஒன்றொன்றும் பார்க்கும்பொழுது ஆறுமுக பெருமான் பார்க்குறீங்க. 63 நாயன்மார்கள். அவர்களோட கதைகளும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இங்கே ரொம்ப மைன்யூட்டாக வந்து இந்த குளக்கரையில் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப நுட்பமாக பார்க்கும் பொழுது தான் அந்த வரலாற்று கதைகள் நமக்கு நல்லா தெரியுது. குளத்தோட மையத்துலேயும் ஒரு நந்தி பகவான் நம்ம பார்க்குறோம். ஆனால் வலது கை பக்கம் இருக்க அந்த நந்தி பகவான் வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணி இந்த குளத்தையும் நிரப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெளியில் போகுது. ஆனால் அந்த நந்தி வாயில் தண்ணி எங்கேருந்து வருதுன்னுட்டு இன்னும் யாராலையுமே பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. அதுதான் மிகவும் அதிசயமான விஷயம். வருடத்தில் 365 நாளுமே இந்த இடத்துல நீர் நிறைந்திருக்கும். அதுவும் ஒரு சிறப்பு அம்சம். இவ்வளவு அருமையான இந்த குளமாகட்டும் இந்த கோவிலாகட்டும் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னா நம்பவே முடியல. அவ்வளோ புது பொலிவோடு காணப்படுது. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் சங்க வம்ச தலைவர் அவர் பார்த்திங்கன்னா ஹரிஹர புக்கராய். அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த குளமாகட்டும் கோவிலாகட்டும் எல்லாத்தையும் பார்த்து கட்டியிருக்கார். இந்த கோவில் ஹைதராபாத்லேருந்து வரீங்கன்னா 308 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. விஜயவாடாலேருந்து வரும்பொழுது 359 கிலோமீட்டர். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்தை பார்க்கணும், இந்த குளத்தை பார்க்கணும். முக்கியமாக இந்த குளத்தில் நீராடும் பொழுது பாவங்கள் விலகும். எல்லா கோவில் குளங்களுக்குமே சொல்லக்கூடியது தான். ஆனால் இந்த குளத்தை பார்த்தோன்னே கண்டிப்பாக நமக்கு குளிக்கணுன்ற ஒரு ஆசையை தூண்டும். அந்த அளவுக்கு நீர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையாக இருக்குது. நந்தியால் அந்த பதிவு போட்டிருக்கேன், அதில் கூட பார்த்துருப்பீங்க. சிவபெருமான் கர்ப்ப கிரகத்திலிருந்து வரக்கூடிய நீர் ஒரு குளத்தில் நிறையும், அக்னி குண்டம்னுவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய நீர் இன்னும் 2 குளங்களில் நிறையும். அந்த அளவுக்கு சிவபெருமான் கிட்டேருந்து வரக்கூடிய நீர் எங்கேருந்து வருதுன்னே தெரியலன்னுவாங்க. அது மாதிரி இந்த ஆந்திராவை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் சிவபெருமான் கிட்டேருந்து வர நீர், இந்த நீர் எல்லாமே ஒரு அதிசயமான விஷயமாக தான் இருக்குது. விஜயநகர அரசு அந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக இருந்தாலுமே பல்லவர்கள், சோழர்கள், சாளுக்கியர்கள் அவர்களோட அந்த கட்டிட பாணியும் பார்த்திங்கன்னா இங்கே வெளிப்படுது. கர்னூல் ஸ்ரீ யாகந்தி உமா மகேஸ்வரர் கோவில் சிவபெருமான் எதிரில் இருக்க நந்தியும் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு அதிசயமான விஷயம் இருக்குது. உள்ளே போகும்பொழுது நம்ம நேரில் பார்ப்போம். இப்போ இந்த குளத்தோட அழகை ரசிங்க. மலையை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான பகுதியாக தான் காணப்படுது. ஆனால் இந்த அடியில் வரக்கூடிய நீருக்கான சுனை எங்கே இருக்குதுன்னு தெரியல.
அந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு நந்தியோட வாயில நீர் வருது பாருங்க. அதுதான் இந்த நீர்நிலைக்கான ஆதாரம். அங்கே போயிட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா குளிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரீங்கன்னும்போது ஆடைகள் ஆயத்த நிலையை கொண்டு வந்தீங்கன்னா குளிக்க மறக்காதீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடின பிறகு தான் இங்கே சிவபெருமான வழிபட போகிறாங்க. அதுவும் ஒரு சிறப்பு அம்சம். முக்கியமாக மலையிலேருந்து வரக்கூடிய இந்த தண்ணி குகை வழியாக வந்துட்டு அப்புறம் இந்த புஷ்கரணிக்கு வரதாகவும் இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த குகை வழிகள் எதுவுமே தெரியல. நம்ம மலை மேலே ஏறும் பொழுது அந்த குகை வழிகளை பார்க்கலாம். முக்கியமாக குளத்தை சுற்றி இவ்வளோ மைன்யூட்டாக சிலைகள் ஏன் செய்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு சிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குது. எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணப்ப நாயனார் அவரோட கால் எடுத்து வச்சுட்டு தன்னோட கண்ணை கத்தியில் குத்திட்டு இருக்கார். இது ஒரு 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனாரோட கதையை பார்த்திங்கன்னா சித்தரிக்குது. இதே மாதிரி தான் சிவ பக்தர்கள் 63 நாயன்மார்களோட திருவிளையாடல்கள் எல்லாமே நுட்பமாக செய்திருக்காங்க. குளத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம், இதை சுற்றி இருக்க சிலைகள் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கும்பொழுது தான் ஒவ்வொரு கதைகளும் நமக்கு விளங்கும். ஆந்திர கட்டிடபாணி மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல்லவர்கள், சோழர்கள் இவர்களோட கட்டிடபாணியும் இந்த கோபுரங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். வாங்க படியேற துவங்குவோம். ஒரு 50 படிகள் அந்த குளத்திலிருந்து மேலே ஏறி போகும்பொழுது சிவபெருமானை நம்ம தரிசிக்கிறோம். இன்னொரு குகை இருக்குது, அதன் வழியாக போகும்பொழுது நம்ம வெங்கடாச்சலபதி நம்ம எப்படி திருப்பதியில் பார்க்குறோமோ அதே மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கார் சிவபெருமான். அடுத்தது பெருமாள், ரெண்டும் தரிசிக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு அம்சம். முக்கியமாக இந்த தூண் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழங்காலத்து தூண், வெற்றியின் சின்னமாக வைக்கப்பட்டது. விஜயநகர அரசுகள் பல வெற்றிகளை பார்த்திங்கன்னா குவிச்சிருக்காங்க. இதை மாதிரி ஒவ்வொரு வெற்றியின் சார்பாக கோவில் வாசலில் இதை மாதிரி தூண்கள் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா பொறிச்சிருப்பாங்க எந்த போர் காரணமாக இவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னுட்டு. அதை தான் இங்கே பார்க்குறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய குகைக்குள்ளே இருக்க அந்த கதவுகள் பெருமாளோட ஆலயம். சிவாலயத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த குகைக்கு போவோம். இங்கே தான் அகத்தியர் பார்த்திங்கன்னா தவம் இருந்திருக்கார். அகத்திய முனிவர் வெங்கடாச்சலபதிக்கு இங்கே கோவில் கட்டணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டார். அதற்கான பணிகளையும் செய்துட்டு வந்தார். கோவில் ஸ்தாபன பணிகளும் நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் பெருமாளோட ஒரு விரல் பார்த்திங்கன்னா அது செதுக்கும்போது உடஞ்சிருச்சு. ரொம்பவே ஏமாற்றம் அடைந்த அகத்திய முனிவர் என்ன பண்ணுறார், சிவபெருமானை நோக்கி ஒரு தவம் செய்கிறார். இதை மாதிரி பின்னமாக அடைஞ்சிடுச்சேன்னுட்டு உடனே சிவபெருமானம் அவருக்கு காட்சி அளித்து, இந்த இடம் கைலாய மலை மாதிரி இருக்குது, இங்கே பெருமாள் இருக்கிறதுக்கான இடம் இல்லை, இது சிவபெருமான் இருக்கிறதுக்கான இடம், இங்கே நீ அர்த்தநாரீஸ்வரராக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரரை இங்கே நிறுவ சொல்லி அகத்தியருக்கு ஒரு அசரீரியை எழுப்புகிறார். இதன் காரணமாக அகத்தியர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கான ஆலயத்தையும் எழுப்புகிறார். நம்ம சிவலிங்கம் தான் எல்லா ஆலயங்களையும் பார்ப்போம். இங்கே அர்த்தநாரீஸ்வரர், உமா மகேஸ்வரி தாயாரும் சிவபெருமான லிங்கத்தில் பார்ப்போம். நம்ம சிவபெருமானை பார்த்துட்டு அந்த 25 படிகள் ஏறி நம்ம குகைக்குள்ளே போகலாம். அங்கே தான் பெருமாளோட சிலை இருக்குது. நுழைவாயில் போகும்பொழுது இங்கே சிற்பங்களும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னா நம்பவே முடியாது. இன்னமும் பார்த்திங்கன்னா எல்லா ஆலயத்தோட எல்லா சிற்பங்களும் புது பொலிவோடவே இருக்குது. பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த மலை அமைப்புமே பார்த்திங்கன்னா கைலாயத்தை ஒத்திருக்கக்கூடியது. இதனால தான் சிவபெருமானே அகத்தியர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே சிவபெருமான் இருக்கிறதுக்கான ஆலயம் அப்படின்ட்டு. இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலையான தொடர்ச்சியானது திருப்பதியில் முடியுது. இதுக்காக தான் சொல்லுவாங்க ஆதிசேஷன் பாம்போட நடுப்பகுதி பார்த்திங்கன்னா அகோபிலமாகவும், அடுத்தது தலைப்பகுதி ஸ்ரீசைலமாகவும், வால் பகுதி திருப்பதியாகவும், இதை மாதிரி மக்கள் இங்கே பரவலாக சொல்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பின்னாடி இருக்க மலைகள்லேருந்து ஊறி வரக்கூடிய அந்த சுனை நீர் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குளம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஓட்டை வழியாகவும் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஊற்று மாதிரி வருது. இந்த நீர் இங்கே தேங்கிட்டு
எதன் வழியாக அந்த பெரிய குளத்துக்கு போகுதுன்னே தெரியல. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதுதான் அந்த சுனை நீர் வருவதற்கான வழிகள். இந்த நீர் தான் பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்பவே தூய்மையாக இருக்குது இந்த சுனை நீர். இது ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்குது. வெளியில் நம்ம பார்த்து தான் மிகப்பெரிய குளம். உள்ள நம்ம சிவபெருமானை தரிசித்தாச்சு. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நந்தியம்பெருமான் சின்ன அளவில் இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வர்றதுக்கு பக்தர்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னாங்க. இப்போ இந்த 4 தூணை தாண்டி ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்காரு. 14ஆம் நூற்றாண்டு அப்போ சிறிய அளவில் இருந்த நந்தியை உள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த 4 தூண்களுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் 20 வருடத்திற்கு ஒரு அங்குலம் வளர்ச்சி அப்படின்ற முறையில் இப்போ வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு தூணாக அகற்றிட்டு வராங்க. ஏன்னா நந்தியம்பெருமான் வளர்ந்துட்டே இருக்கார். வளரும் நந்தி இங்கே நீங்கள் யாகந்தியில் வந்தால் தான் பார்க்க முடியும். மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் நிறைந்ததுன்னா இந்த வளரும் நந்தி தான். யாகந்தி நந்தியம்பெருமாளோட சேர்ந்து இன்னும் நவநந்தி இங்கே நம்ம தரிசிக்கும் பொழுது நம்மளோட பாவங்கள் விலகும். சிவநந்தி, பிரதம நந்தி, கருட நந்தி, சூரிய நந்தி, கிருஷ்ண நந்தி, விநாயக நந்தி, நாகநந்தி, சோமானந்த நந்தி, இந்த 9 நந்தியையும் நம்ம நவநந்தின்னு சொல்லுவாங்க. நந்தியம்பெருமானை நம்ம தரிசிக்கும் பொழுது நம் பாவங்கள் விலகும். இதற்காகவே ஆந்திராவில் எல்லா நந்தியம்பெருமாளையும் ஒரே நாளில் தரிசிப்பாங்க. அத்தனை சிறப்புகள் இந்த நந்தியம்பெருமானுக்கு இருக்குது. யாகந்தி இந்த கோவிலில் சிவனும் பார்வதியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தராங்க. இதை மாதிரி ஒரே கல்லில் சிவன் பார்வதி சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிக்கக்கூடிய முதல் கோவில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம்தான். இங்கே நம்ம சிவன் பார்வதியை சேர்ந்து தரிசிச்சுட்டு மேலே படியேறி போகலாம். சிவபெருமானை வழிபட்டுட்டு அடுத்தது அகஸ்தியர் குகை. நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலைகளுக்கு உள்ள எல்லாமே குகைகள் தான் இருக்குது. இதில் ஒரு குகை தான் அகஸ்தியர் குகை. அங்கே தான் அகஸ்தியர் தியானம் செய்த இடம் இருக்குது. அங்கே வழிபட்டுட்டு நம்ம இன்னும் பக்கத்தில் என் பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த படி ஏறி போகணுன்னா வெங்கடாச்சலபதியை தரிசிக்கிறோம். கட்டை விரல்கள் அந்த சிலை செய்யும் பொழுது சிதிலம் அடைஞ்சிடுச்சு. இருந்தாலும் அந்த சிலையை அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. வெங்கடேஸ்வரா குகை அப்படின்னு இந்த குகை அழைக்கப்படுது. நம்ம படி ஏறி இறங்கிட்டு அப்படியே நம்ம சைடில் போகணுன்னா இன்னும் சின்ன சின்ன குகைகள் நிறையவே இருக்குது நீரூற்றுகளோட. அகத்தியர் குகை, வெங்கடேஸ்வரா குகை பார்த்தாச்சு. வாங்க அடுத்தது என்ன ஆலயம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வீரபத்ர குகை. இந்த அகஸ்தியர் குகைக்கு எதிர்ப்புறத்தில் வீரபத்ர குகை பார்க்குறோம். நல்ல பெரிய அளவில் நல்ல ஒரு 8 அடியில் வீரபத்ரர் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அந்த குகையை தரிசிக்க மறக்காதீங்க. இந்த வீரபத்ரர் சிலையும் குகையும் அகஸ்தியர் தான் நிறுவியிருக்கார். நந்தி குகை. யாகந்திக்குள்ளே இருக்க இந்த நந்தி குகை ரொம்ப சிறிய அளவில் உள்ளே போகணும். சின்ன அளவில் பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் மேலே ஏறி போய் பார்க்கறதில்ல. கண்டிப்பாக இந்த நந்தி குகையை நீங்கள் வரும்பொழுது தரிசிக்க மறக்காதீங்க. வீரபத்ர குகை, வெங்கடேஸ்வரா குகை, நந்தி குகை, அகஸ்தியர் குகை எல்லாமே அத்தனை அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை தான் இந்த வீடியோ உங்களுக்கு தூண்டி விட்டுருக்கோம். பங்கனப்பள்ளி அங்கேருந்து 11 கிலோமீட்டரில் தான் இந்த ஆலயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை லைட்டாக தட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆலயத்தில் நம்ம சந்திக்கலாம். 500க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவிட்டிருக்கேன். பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விலாக் உற்சாகப்படுத்தணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வரக்கூடியதை பாருங்கள். நைட்டு தங்கியாச்சு, அடுத்த கோவில் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள்.